நொடிக்கு நொடிக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய தமிழக அரசியல் களத்தில் தாவேக்க ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னும் ஒரு தொகுதி தான் தேவை. அந்த ஒரு தொகுதிக்காக 2 தொகுதிகள் வச்சுருக்கக்கூடிய விசிகா கிட்ட கேட்டிருக்காங்க. விசிகாவும் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இன்னைக்கு அறிவிப்போம் நாளைக்கு அறிவிப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு மேலே தான் நாங்கள் அறிவிப்போமா மாட்டோமா அப்படிங்கிறதே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சோசியல் மீடியாவில் குண்டையும் தூக்கி போட்டிருக்காங்க. நாங்கள் ஆதரவு தெரிவிக்கணும்னா 2 டிமாண்டை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமா. அந்த 2 டிமாண்டில் ஒன்று பார்த்திங்கன்னா, டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் வேணும் திருமாவளவனுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்காக விஜய் அவர்கள் ராஜினாமா செய்யக்கூடிய ஒரு தொகுதியில் திருமாவளவன் அவர்களே நிற்பார், அதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்களாமா. ரெண்டாவது இன்னும் ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதாவது, நாங்கள் ஆதரவு தெரிவித்தா திமுக மேலே நீங்கள் எந்த ஒரு கேஸுமே போடக்கூடாது, கேஸ் போடாமல் இருக்கிறீங்கன்னா சொல்லுங்கள், ஆதரவு தெரிவிக்கிறோம், நாங்கள் திமுகவின் விசுவாசிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமா. இதில் எது உண்மைன்னு தெரில, உங்களுக்கு என்ன உண்மைன்னு பட்டுதோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இழுத்தடிக்கிறது உண்மை. மிகப்பெரிய பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. அவங்க சரி சொல்லுவாங்களா இல்லை ஆதரவு தரமாட்டாங்களான்னு தெரில. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் வேணும்னே இழுத்தடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மோசமான விஷயம்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க.